ஹாய் கைஸ், திஸ் இஸ் செல்ஃபி அஃபிஷியல் தமிழ். நான் உங்கள் பிரபு. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, உங்களோட சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸை எப்படி நீங்கள் செக்யூராக ஒரு ஃபோல்டரில் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்மி எம்பி உள்ள சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் செக்யூராக இருக்க பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் இமெயிலும் செட் பண்ணிடுங்க. இமெயில் செட் பண்ணது உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் உங்களோட ஃபைல் இருக்கோ ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்னோடய சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னோடய சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை தான் நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு ஓகே, அந்த லொக்கேஷனில் சூஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்களா வந்துடுச்சா? ஜஸ்ட் இங்கே லாக்னு இருக்குங்களா? ஜஸ்ட் லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுவே ஓப்பன் பண்ணுறேன் சிஸ்டமில். அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் ஹிடனில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இங்கே உங்களோட சிஸ்டம்லேயே ஹிடன் மூலமாக பண்ணலாம். பட் அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்காது. இது ஒரு பாஸ்வேர்ட் மூலமாக நீங்கள் ஈஸியாக செக்யூராக உங்களோட ஃபைலை வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துச்சு. இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள். அண்ட் இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஈஸியாக பாஸ்வேர்ட் மறந்து போனாலும் கூட நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறேன், தப்பு ஓகேங்களா, பாஸ்வேர்டு மறந்துட்டேன். அண்ட் இந்த பாஸ்வேர்டு ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி லோட் ஆகும். ஜஸ்ட் லோட் ஆகிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மெயிலுக்கு ஒரு கீயை ஒன்று சென்ட் பண்ணும். அந்த கீ மூலமாக நீங்கள் ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இமெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்ட்டில். ஓகே, அந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வரும். அந்த மெயிலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ வரும். இந்த கீயை நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் திரும்பவும் மாற்றிக்கலாம், ஈஸியாகவும் மாற்றிக்கலாம். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.